இலங்கையில் சண்டை நிறுத்தம் ஏற்படுத்தும் முயற்சியில் தோல்வியடைந்துள்ளனர். சண்டையில் சிக்கிக் கொண்டுள்ள பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவியை அனுப்புவதற்கு ஏதுவாக விடுதலை புலிகளுக்கு எதிரான தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று அந்த இரண்டு அமைச்சர்களும் இலங்கை அரசாங்கத்தை வற்புறுத்தினர். தங்களுடைய வேண்டுகோளை கொழும்பு நிராகரித்து விட்டதாக பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் திரு மிலிபேன் கூறினார். சண்டை நிறுத்த கோரிக்கை விடுதலை புலிகளுக்கு உதவுவதற்காக அல்ல என்று அவர் சொன்னார். திரு மிலிபேண்டும் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் திரு கவுச்னரும் இலங்கை தலைவர்களை சந்தித்த பிறகு கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசினர். இதற்கிடையே இலங்கை ராணுவம் சண்டை பகுதியில் சிக்கிக் கொண்டுள்ள தமிழர்களை மீட்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. விடுதலை புலிகள் வசம் தற்போது 5 கிலோமீட்டர் நீளம் உள்ள பகுதி மட்டுமே இருப்பதாக திரு நம்புவால தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் ராணுவம் 2 கிலோமீட்டர் முன்னேறியதாக அவர் கூறினார். ராணுவம் தனது தாக்குதலில் பீரங்கிகளை பயன்படுத்தவில்லை என்றும் அதற்கு தேவையும் இல்லை என்றும் அவர் சொன்னார். இன்று அதிகாலை இலங்கை கடற்படை விடுதலை புலிகளின் 6 படகுகளை தாக்கி குறைந்தது 25 புலிகளை கொன்றுவிட்டதாக அதிகாரிகள் கூறினர். புலிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள கடற்கரைக்கு அப்பால் அந்த படகுகள் காணப்பட்டதாக கூறப்பட்டது. விடுதலை புலிகளின் தலைவர்கள் கடல் வழியாக தப்பி ஓடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ராணுவ பேச்சாளர் குறிப்பிட்டார். சண்டை பகுதியில் இன்னும் சுமார் 50,000 பொதுமக்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் 3ஆம் கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது. அதற்கு தயாராகிறது தேர்தல் களம். இதற்கிடையே அடுத்த கட்ட தேர்தலுக்கு முக்கிய எதிர்த்தரப்பு கூட்டணிகள் தங்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்கின்றன. கர்நாடக மாநிலத்தின் ஷிமோகா தொகுதி நாளைய வாக்களிப்பில் அங்கு காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நேருக்கு நேர் மோதல். காங்கிரஸ் கட்சியை பிரதிநிதித்து திரு எஸ் பங்காரப்பாவும் மாநிலத்தை ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்காக திரு BY ராகவேந்திராவும் போட்டியிடுகின்றனர். ஆனாலும் இளைய துடிப்பான தங்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய தலைவர்களை தங்களுக்கு தேவை என்பது வாக்காளர்களின் கருத்து. முந்தைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தியின் பேர பிள்ளைகளான திரு ராகுல் காந்தியும் திரு வருண் காந்தியும் எதிரெதிர் அணியில் சூடாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர். தமிழ் நிந்தனை பேச்சின் தொடர்பில் சிறை சென்று 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கும் திரு வருண் காந்தி தாம் சிறை சென்றதன் மூலம் நாட்டுக்கு இன்னும் வலிமை சேர்த்திருப்பதாக கூறினார். குஜராத்தை ஆளும் பாரதிய ஜனதா கட்சி நாட்டை பிளவுபடுத்துவதாக காங்கிரசின் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார்.